எங்களுடைய கட்சியின் சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். அதுவும் ஜனவரி புரட்சித்தலைவருடைய பிறந்த நாள் அன்று ஜனவரி 17ஆம் தேதி அன்று நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இங்குள்ள டிஜிபி ஆஃபீஸில் நாங்கள் பெர்மிஷன் கேட்டு எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க இன்னொரு 2 நாள் தகவல் கொடுப்பாங்க. 2 டேட் கேட்டிருக்கோம். எந்த டேட்டில் போடுறாங்களோ அந்த டேட்டில் நாங்கள் ரத யாத்திரை நாங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி ரத யாத்திரை கிட்டத்தட்ட உங்களுக்கு குமரி மாவட்டத்தில் ஆரம்பிப்போம். ஆரம்பித்து நாங்கள் எங்களுடைய திட்டம் என்னன்னா ஒரு வருடம் இது மாதிரி போட்டுருக்காங்க. அதாவது 38 மாவட்டத்திற்கும் எங்களது கட்சி நிர்வாகிகளும் சொல்லிக்கிறோம். 38 மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் 10 நாள் தங்கியிருந்து அங்குள்ள தொண்டர்களையும் ரசிகர்களையும் புரட்சித் தலைவர் தீவிரமான பக்தர்களையும் நாங்கள் சேர்த்து கொண்டு உறுப்பினராக சேர்த்து கொண்டு எங்களுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும். இனி தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல மக்களாட்சியை உருவாக்க வேண்டும். ஒரே நோக்கத்தோடு நாங்கள் இந்த ரத யாத்திரையை ஆரம்பித்திருக்கின்றோம். 38 மாவட்டமும் நாங்கள் ரத யாத்திரை முடிந்து நாங்கள் இங்கே தலைவருடைய சமாதியில் முடிச்சிருவோம். முடித்து நயமாக நாங்கள் நவம்பர் டிசம்பரில் முடிச்சிருவோம். முடித்து ஜனவரியில் அடுத்த ஜனவரி 26 ஜனவரி 17 நாங்கள் கரெக்டாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். முடிச்சுட்டு பிப்ரவரியில் ஒரு பெரிய மாநாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது அநேகமாக திருச்சியில் வரலான்னு சொல்லி, ஏன்னா தலைவர் திருச்சி என்ன ஒரு தலைநகரமாக கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இதை நாங்கள் அதனால் அங்கேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி திருச்சியில் நாங்கள் பெரிய மாநாடு போட்டு மக்களுக்கு எங்களுடைய கொள்கைகள், அதாவது புரட்சித்தலைவருடைய கொள்கைகள்லாம் எங்களுடைய கொள்கை வாய்ப்புகளாக நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். அதை முடித்தவுடன் உங்களுக்கு தேர்தல் வரும். தேர்தல் வந்த பிறகு நம்ம எங்களுடைய பொதுக்குழு சேர்க்கிறோம்லாம் கூட்டி என்ன செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ல காரணம் தான். இப்போ அதிகமாக புரட்சித்தலைவர் ஆரம்பிச்சு வச்ச கட்சி அதிமுகவே தேய்பிரையாக தான் போய்கொண்டிருக்கிறது. தேய்பிரையாக ஆக்கிவிட்டார்கள். அதை வளர்பிறையாக ஆக்க வேண்டும் என்றால் புரட்சித் தலைவருடைய வழிதான் தலைவரை முன்னாடி நிப்பாட்டி புரட்சித் தலைவர் மக்கள் என்ற கழகம் தான் வர வேண்டும் என்று அனைத்து மக்கள் விரும்புகின்ற காரணத்தினால் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான், தேர்தல் கமிஷனால் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. ஆகையால் அதனுடைய அடிப்படையில் நாங்கள் அனைத்து இனிமேல் மக்களிடமே நாங்கள் கேட்ட வரைக்கும் எங்களுக்கு இனிமேல் அண்ணா கொடி தேவையில்லை, எங்களுக்கு புரட்சித் தலைவருடைய கொடிதான் நிரந்தரமாக வேண்டும் என்று மக்கள் கூறுகின்ற காரணத்தினால் அண்ணாவும் என்ன திமுக என்ற வார்த்தையை வரக்கூடாது என்ற காரணத்தினால அண்ணா அவர்கள் கொண்டு விட்டார்கள். திமுக நம்ம வரக்கூடாது. அதனால் நாம் புரட்சித் தலைவர் மக்கள் என்ற கழகத்தை இனிமேல் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் என்று ஒரு மனதாக எல்லாரும் முடிவு பண்ணி உங்களெல்லாம் தெரியப்படுத்தும் சொல்லி உங்களுடைய வரவேற்றிருக்கின்றோம். வந்திருக்கின்றோம். ஆகையால் உங்களுடைய ஆதரவு தான் முதன்முறையாக எனக்கு தேவை. நீங்கள் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் உங்களை அழைத்து கூறுகின்றேன். நீங்கள் இதனுடைய நோக்கமாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 10 நாள் நாங்கள் தங்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 10 நாள் தங்கி இந்த 10 நாளுமே நாங்கள் உறுப்பினர்களாக சேர்க்கிறோம். உறுப்பினர் சேர்க்கிறோம், புரட்சியுடைய கொள்கை வாட்சி சொல்கிறோம், இப்போ நடந்துட்டு ஆட்சி முறை சொல்கிறோம், எல்லாம் சொல்லி மக்களுடைய ஆதரவை நாங்கள் சேர்க்கிறோம். 10 நாள் தங்குறோம். அங்கேயே நாங்கள் தங்கி 38 மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 350 நாள் கணக்கு. ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. விஷயம் சொன்னீங்க. காமராஜருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அப்போ இல்லையா மக்களுடைய ஆட்சி கொண்டு வரணும் தான் நாங்கள் நினைச்சிருக்கோம். புரட்சி தலைவருடைய ஆட்சி கொண்டு வந்து மக்களாட்சி மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. தவிர தீவிரமான அவர் புரட்சி தலைவருடைய ஆட்சி பெருந்தலைவர் புரட்சி தலைவரை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆட்சி கொண்டு வரணும். கம்பேரிசன் பண்ண வேண்டிய தவிர இது கலைஞரையோ ஜெயலலிதாவே கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புரட்சித் தலைவருடைய ஆட்சியை மீண்டும் நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை மேற்கொள்கிறீங்க. அவருடைய ஆட்சி தான் இப்போ வரணும்னு சொல்ல வரேன். மக்களால் விரும்பக்கூடிய ஆட்சி புரட்சித் தலைவர் ஆட்சி. சரி, இந்த உங்கள் ஆட்சிக்கான இதுக்கு அண்ணா திமுக உள்ள பெரிய புள்ளிகள் எதுவும் ஆதரவு தராங்களா உங்களுக்கு? அண்ணாவுடைய புள்ளிகளோ அதோட பெருந்தலைவர்களோ அதில் ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் யாரும் வரவே வேண்டாம்.
தற்போது உள்ள தலைமை சரியில்லைன்னு சொல்றீங்க, எப்படி சொல்லுங்க? சரியில்லை, சரியே இல்லை. இப்போ அவங்க பூரா அதிமுக தேவையா தான் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது எடப்பாடியார் வந்து அதிமுக வளர்க்கவே விரும்பவில்லை. அவர் திமுகவுடைய அடிமையாக தான் போய் கொண்டிருக்கிறார். திமுகவை வந்து வளர்க்க வேண்டும் தான் போய் கொண்டிருக்கிறார் தவிர அதிமுக வளர்க்க வேண்டிய எண்ணமே அவர் கிடையாது, சுத்தமா கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து ஒரு நட்சத்திரம், சினிமா நட்சத்திரங்கள், புகழ்பெற்ற நாடகம் எல்லாம் அறிஞ்சவங்க. அதனால மக்கள் வந்து அவங்களை ஆதரிச்சாங்க. அவங்களும் நல்லது கெட்டது ஏதோ நல்லது பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த ஃபேமஸ், அந்த ஒரு புகழ் வந்து புகழ் எடுத்துவாங்க. நீங்க வந்து எந்த சினிமா பின்னணியில் இருந்தோ இல்லை பெரிய நட்சத்திரம் இருந்தோ நீங்க வரல. ஆனா நீங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நம்புறீங்களா? அது நடக்குமா? இல்ல, புரட்சி தலைவர் சினிமா காமராஜர் சினிமா நட்சத்திரம் கிடையாது. அவரால் வந்து மக்களுடைய செல்வாக்கு பெற்றார். ரெண்டாவது வந்து புரட்சி தலைவர் வந்து என்னைக்கு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரோ, ஒரு 100 ரூபாய் மூலத்துல எல்லாம் அவர் கஷ்டப்பட்டு நாடக மேடையை நடத்தி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னைக்கு அவர் 100 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு 20 ரூபாய் கொடுத்து தர்மம் பண்ணார். அந்த தர்மத்தின் எதிரொலிதான் தவிர மக்கள் வந்து மக்களாட்சியை தவிர மற்றபடி ஒன்று அவர் ஆரம்பித்த வயது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அப்படியே கொண்டு சென்றார்கள். இன்னும் சொல்ல போனோம்னா புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் பூரா புறக்கணிக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி தான். எங்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க, புரியுதா? அதனால புரட்சி தலைவருடைய ஆட்சி தான் நாங்க வர வேண்டும்னு சொல்றோம். சரி, இப்போ எம்ஜிஆர் எலெக்ஷன்ல வந்து மனசார நேசிச்ச புரட்சி தலைவர், மனசார நேசிச்ச பூரா தலைவருடைய கொடி அவருடைய உருவம் எல்லாம் பதிச்ச கையில அதே கையால உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சவர் யாரு? யார் ஓட்டு போட்டு வச்சாரு? இதே எடப்பாடி தானே. அங்க போய் நம்ம அதிமுக தொண்டர்களை பூரா ஓட்டு போட வச்சிருக்காருன்னா அது என்ன காரணம்? ஏன் நிக்கிற தில் இல்லையா உங்களுக்கு? இல்லன்னா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு நிக்கிற தில் இல்ல, விக்ரவாண்டியில நிக்க வேண்டியதானே? ஒரு பயனா இருக்கு சார். ஒரு முக்கியமான கோரிக்கைகள், முக்கியமான கொள்கைகள் இருக்கு. அதுல சில தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை பேசுனா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்ற மாதிரி ஒரு கொள்கை, ஒரு அந்த பேஸ்ல ஏதாவது இருந்தா அது ஒரு நாளைக்கு சொன்னீங்கன்னா அது மக்கள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து இப்ப வந்து இருக்க 2 கட்சியுமே தான் சொல்றேன். இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து ஒரு அடிமையாக்கி வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம், நாங்க வந்து எங்களுடைய கட்சியில வந்து இலவசமே கிடையாது. இலவசங்கள் வந்து 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். கல்வி, மருத்துவம், விவசாயம். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இலவசம் கொடுக்கறதா நாங்க முன்னுரிமை எடுக்கிறோம். மற்ற யாருக்குமே இலவசம் கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து குடிச்சு மக்களை பூரா சிந்திக்கவே இல்லாம ஆக்கிட்டாங்க. அந்த குடியை ஒழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அதாவது கட்சியுடைய நோக்கம். புரட்சி தலைவர் எப்படி குடிக்கக்கூடாது, சிகரெட் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே நோக்கத்துல தான் வந்து நாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க மது ஒழிப்போம் சொல்லிட்டு இருக்காங்க, தவிர யாரும் ஒழிச்ச மாதிரி தெரியல. நாங்க வந்தோம்னா நிச்சயமா மது ஒழிப்போம், நிச்சயமா நடக்கிற வேலை. சார், போதைப் பொருள் வந்து இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போதைப் பொருள் யார் விற்கிறா? போதைப் பொருள் வந்து